நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விவரம் எதை பற்றி என்றால் கேள்வி பதிலும் கிரக அமைப்புகளும் தான். கிரக அமைப்பின்படி முதலில் கேள்வியை பார்ப்போம், பிறகு கிரகத்தையும் அதற்கான பதிலையும் பார்க்கலாம். கேள்வி: நாக்கில் சனி என்பது என்ன? இதற்குரிய பரிகாரம் என்ன? அதாவது நாக்கில் சனி என்பதன் பொருள் என்ன? அதே சமயத்தில் அதற்கான பரிகாரம் ஏதாவது உண்டா? இதில் ஜாதகப்படி லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தை நாம் வாக்கு, குடும்பம், தனஸ்தானம் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கு நாக்கு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அது வாக்குடன் சம்பந்தப்பட்டது தான். எனவே ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானம் என்று சொல்லும் பொழுது இந்த ராசியில் சனீஸ்வரர் சஞ்சரித்தால், அதாவது 2ஆம் இடத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சஞ்சரித்தால் அவருக்கு வித்தியாசப்பட்ட விதத்தில் தான் பேச்சு இருக்கும். மேலும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்ப்போம். சனி என்பது, அதாவது நாக்கில் சனி என்பது சனி கிரகத்தையும் குறிக்கும். அதே போல் அதாவது தேவையற்ற கலகத்தை உண்டாக்கும் பொழுது அங்கு பிரச்சனை உண்டாகும். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கு சரியில்லாத கிரகங்கள் இடம் பிடித்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். எனவே நாக்கில் சனி இருப்பது நிச்சயம். குடும்பத்தில் இருப்பவராக இருந்தால், அந்த நாக்கில் சனி இருப்பவர் குடும்பத்தில் இருப்பவராக இருந்தால் குடும்பத்தில் சண்டையும், வெளியே செல்பவராக இருந்தால் வெளியிலும் சண்டையும், குடும்பமும் வெளியும் 2 இடத்துல அவர் சஞ்சரிக்கக்கூடியவர் என்றால் கேட்கவே வேண்டாம், இன்னும் பிரச்சனை தான். எனவே ஜாதகப்படி அதாவது 2வது ராசியில் ஒருவருக்கு சனி சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயம் அங்கு அவருடைய வார்த்தைகள் சரியில்லாமல் தான் இருக்கும். அந்த பேச்சானது, அந்த ஜாதகரின் பேச்சானது கடுமையாக இருக்கும். அது பிறருக்கு பிடிக்காத நிலையில் தான் நிச்சயமாக இருக்கும். எனவே பொதுவாகவே அப்படிப்பட்ட நபர் மற்றவர்களுடன் பேசும் பொழுது சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதைத்தான் நாக்கில் சனி என்று சொல்லுகிறோம். மேலும் இப்படிப்பட்டவர்கள் ஏதாவது கோபத்தில் சொல்லும் பொழுது யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ, இந்த நாக்கில் சனி இருப்பவர் யாரை பார்த்து எது சொல்லுகிறாரோ, ஒரு சமயம் அந்த சொல்லை கேட்டவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதனால்தான் கோபத்தில் எதையும் சொல்லக்கூடாது. அதேபோல் பிறரை எந்த தவறு செய்தாலும் பிறரை பழிக்க வேண்டாம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அது சொல்லுகிறது. ஏனென்றால் ஆகாமிய கர்மம் நல்ல கர்மாவாக இருந்தால் இந்த ஜென்மத்திலும் சரி, நாம் அடுத்த ஜென்மம் எடுக்கும் பொழுதும் சரி நல்லதாக தான் இருக்கும். ஒருவேளை ஆகாமிய கர்மாவை நாம் தேவையில்லாத ஆகாமிய கர்மாவாக மாற்றும் பொழுது அதற்கான தண்டனையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். எனவே நமக்கு என்னதான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரித்தாலும் இத்தகைய அதாவது அறிவுரையை மக்கள் அறியும் பொழுது நமக்கு கோபம் வரும் பொழுது நம்மை நாம் அடக்கி கொண்டு மற்றவர்களிடத்தில் நல்ல விதமாக பழகி அந்த சூழ்நிலை சமாளித்துத்தான் வர வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ஆகாமிய கர்மம் நம் வாழ்க்கையில் ஏற்படும். மேலும் இதற்கான பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரருக்கு தீபம் போட்டு சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும். எனவே இன்று நாம் பார்த்த இந்த கேள்வி பதிலில் அடங்கியிருக்கும் கிரகம் சனி கிரகம். மேலும் பேச்சு என்று சொல்லும் பொழுது, வாக்கு என்று சொல்லும் பொழுது புதன் கிரகத்தையும் குறிக்கும். எனவே புதன்
மற்றும் சனி கிரகத்தின் அடிப்படையில் நாம் இந்த கேள்வியும் பதிலையும் பார்த்தோம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்வோம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.